ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ரொம்ப இன்றைக்கி ஒரு சோகமான நாளாக இருந்துச்சுங்க. நான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வண்டியை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வீட்டுக்கு பெயிண்டெல்லாம் அடித்து அப்படியே முன்னாடி வந்து நிறுத்தலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட்ட நேரமும் என்னன்னு தெரில, நான் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டேங்க. ஸோ உண்மையிலே எனக்கு வந்து ஒரு நமக்கு நேரமே சரியில்லை. நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மைண்ட் அப்படியே அப்செட் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்தேன். வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க எக்ஸல்காரங்க ஒரு 2 பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓடியில் வந்துட்டாங்க. அடித்த அடியில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டூம் தெரிச்சிருச்சு. நல்ல வேலை. ஆனால் வந்து ரொம்ப வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டேமேஜ் இல்லை, டேமேஜ் கம்மி தான். அது வரையும் எனக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏதோ ஒரு புண்ணியம் என்னன்னு தெரியல. பட் எனக்கு எந்த டேமேஜும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்களா இப்படியே தான் இருக்கேன். அப்படியே வந்து உட்காடுறேன், அப்படியே வந்து விளாக் எடுத்து போகிறேன். எனக்கு எந்த டேமேஜுமே கிடையாது. பட் நம்ம பைக்குக்கு தாங்க கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பைக்கை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், வண்டியில் இந்த தெரிச்சிருச்சுங்க. இந்த ஃப்ரண்ட்டில் அந்த இது இருக்குல்ல, அந்த விண்ட்ஷீல்டு கம்ப்ளீட்டாக காலி. அப்புறம் இந்த இது உடஞ்சி அப்படியே தொங்கிருச்சு. நல்ல வேலைங்க, நான் லைட் எரியுதுங்க. லைட் ஓகே, லைட் எரியுது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஒட்டிக்கலாம். அதை அப்படியே ஒட்டி வச்சிடலாம். அப்புறம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த இது கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சுங்க. இந்த இடம் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த இடம் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளியே வந்துருச்சுங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டப்பாக அடித்து தெரிச்சிருச்சு. நான் அப்படியே போட்டு அமுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கிராக் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் ஒரு கிராக் விழுந்துருச்சு. அப்புறம் ஸோ இங்கிட்டலாம் கிராக் இல்லை. அது கூலண்ட்டில் வந்து அடித்து தெரிச்சிருந்துச்சுங்க. நான் கூட ரேடியேட்டர் எதுவும் காலி ஆகிடுச்சா அப்படின்னு நினச்சேன். பட் ரேடியேட்டருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் கூலண்ட் வந்து அந்த லைட்டாக அங்கே மேலே வந்து லீக் ஆகிருந்துச்சு. அது வந்து லைட்டை தொடச்சிட்டேன். பட் எங்கே எதுவும் டேமேஜால் வந்து அடித்து தெரிச்சிருக்கா என்னான்னு தெரில. உள்ளே பார்க்கணும். ஸோ உண்மையிலே நேரமே சரியில்லைங்க இன்றைக்கி நம்மளுக்கு. ஸோ இது கிடைக்குமா என்னோட தெரில எனக்கு. இதோட வாங்கி போட்டுருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறையா வீடியோவில். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த விண்ட்ஷீல்டு வந்து ஏற்கனவே உடஞ்சிதாங்க இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து இதை மாற்றணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போது 2 நாளுக்கு முன்னாடியோட ஒரு கடையில் போய் கேட்டேன் நான், பிரதர் இதை மாற்றணும் பிரதர், எவ்வளோ விட ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். அதில் வந்து ஸ்டிக்கரிங் நிறையா பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். விண்ட்ஷீல்டில் வந்து நிறைய ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காகவே வந்து அந்த விண்ட்ஷீல்டை நான் வந்து அப்படியே வச்சுட்டே இருந்தேன். ஸோ என்னைக்கு வந்து அதுவாக உடையுதோ அன்றைக்கி வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஸோ கரெக்டாக உடஞ்சிருச்சுங்க. இது உடஞ்சிருச்சு. அப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த இடம். ஸோ இந்த இது வந்து கிடைக்குமா என்னன்னு தெரியலங்க எனக்கு. பட் கன்ஃபார்ம் மாற்றிடுவேன் எப்படியும். நான் இப்போ தாங்க கொஞ்சம் அந்த லைட்டோட காட்டுற பாருங்க. ஸோ இந்த இடத்துலலாம் ஒயிட்லலாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த இதெல்லாம் ஒயிட்டை பண்ணி, இந்த இதெல்லாம் ஒயிட்லாம் பண்ணி, ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் எழுதி இந்த கோப்ரோன்னா அந்த சிம்பிளோட நான் போடலாம். பாதி கேப்போடு நிற்கிது. ஸோ அந்த கேப்லாம் ஃபில் பண்ணி வீலுக்கு ரிம்முக்கெலாம் ஃப்ளூரசன்ட் க்ரீன் அடித்து ஒரு கம்ப்ளீட்டாக லுக்கோடு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால போயிடுச்சு. ஸோ என்னென்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. அந்த ஆக்சிடென்ட் எதுனாலனா ஒரு சின்ன கவனக்குறைவு தான். என்னென்னா அவங்க வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸல்காரங்க வந்துட்டு இருந்தாங்க. நானும் வந்துட்டுறதுனால வந்து என்னால் வந்து வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. வண்டி வேறு கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக 70-80 வந்துட்டு இருந்துச்சா. கரெக்டாக ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் தான். 10 அடி டிஸ்டன்ஸில் அவங்க நிறுத்திடுவாங்கன்னு நினச்சா பார்த்தா அப்படியே பொறுமையாக உள்ள வந்துட்டாங்களா. நான் பிரேக் பிடிக்கிறேன், அது சருன்னு போய் வலிக்கிட்டு போய் டம்முன்னு முட்டிடுச்சு. அதனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனால் யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லைங்க. அவங்க வண்டி வந்து கீழே வந்துருச்சு. பட் அவங்க 2 பேருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம வண்டிக்கு தாங்க நொறுங்கிருச்சுங்க. நல்ல வேலை. நான் அடித்த உடனே நான் என்ன நினச்சேமா, வண்டி காலிடா, வண்டிக்கு அவ்வளோதான் முடிஞ்சு, வண்டிக்கு சோழி முடிஞ்சு, எப்படி 20,000 செலவு வைக்க போகுது அப்படி ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டியை நிப்பாட்டி பார்க்குறேன். இந்த விண்ட்ஷீல்டு உடஞ்சிருந்துச்சு. இந்த கண்ணாடி வந்து இந்த லைட்டு இந்த ரிங் லைட் வெளியே தொங்கிருந்துச்சு. அப்புறம் பார்க்குறேன் இந்த இது உடஞ்சிருந்துச்சு. அப்புறம் இந்த கண்ணாடிங்க மிரர் உடஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மிரர் வேறு தெரிஞ்சிருச்சா. நல்ல வேலை. ஆனால் எல்லாமே நான் வந்து மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தா தான் உடஞ்சிருக்கு. மற்றபடி வேறு எந்த பெரிய டேமேஜும் இல்லைங்க. ஆனால் நான் வண்டி அடித்ததில் அது ஒன்றுங்க, என் வண்டி உண்மையில என் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். என்ன ஆக்சிடென்ட்னாலும் அதுக்கு தான் அடி விழுந்துச்சோ தவிர எனக்கு அடியே விழல. வண்டி கீழே விழவே கிடையாது. அப்படியே நின்றுச்சு. கண்ணாய் அப்படியே நின்றுச்சு. நான் விழவே கிடையாது. எனக்கு எந்த டேமேஜுமே கிடையாது. அப்படியே நின்றுட்டேன் நான். ஸோ அப்படியே நான் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து நின்றேன். அப்படியே பரவாயில்ல, அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை ஒரு தட்டி கொடுத்துட்டு இருந்தாலும் லைட்டாக ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. என்னடா ஐயோ ஆயிடுச்சு அப்படின்னு.
சரி ரைட் ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். மற்றபடி இந்த 2 வருஷத்தில் ஒரு இடத்துல கூட இன்ன வரையும் நான் என் வண்டி வந்து கீழே விழுவிட்டது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு அடி விழுந்தானே உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னடா சரி ரைட் ஓகே, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டம். ரைட் பார்த்துக்கலாம். சரி ரைட், இந்த வீடியோ வந்து இப்படியே என் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து வண்டி வந்து வேறு லெவலில் வந்தாங்க உங்கள் வீடியோவில் காமிப்பேன். சத்தியமாக இனிமேல் வண்டி இந்த பொசிஷனில் வந்து இனிமேல் இருக்காது, வண்டி வேறு லெவலில் தான் வரும். ஸ்டேட் ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் வந்து மெயினாக ஆகுனதுக்கு காரணம் வந்து கவனக்குறைவு தாங்க. ஃபஸ்ட்டு கவனக்குறைவு, அதுக்கடுத்து அவசரம். அதுதான் மெயின். இது ரெண்டும் தான். 2 நாளும் தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு டேமேஜ் இல்லாமல் தப்பிச்சிட்டேன். பட் எல்லா நேரமும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஆனால் நான் வந்து ஹெல்மெட் எல்லாமே பக்காவாக தான் போட்டுட்டு தான் போனேன். ஸோ வந்து நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ எப்போ வண்டியை வெளியெடுத்தாலும் சரி ஹெல்மெட் போட்டு போங்க. மேக்ஸிமம் அவசரம் தேவையில்லை, பொறுமையாகவே போவோம். அவசரப்பட்டு இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல பாடம். ஏன்னா இந்த வண்டியில் நான் இந்த வரி விழுந்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிக்கேன். ஸோ விழுகலை, ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஸ்டே சேஃப், எப்போயுமே பார்த்து போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. தேங்க்யூ.